ஒரு காலத்துல ஆமா இப்படி இருந்து இந்த மாதிரி இப்ப எல்லாமே செதலம் அடைஞ்சு இதெல்லாம் அடைஞ்சு உடஞ்சி இப்படி இருந்து இந்த மாதிரி ராஜகோபுரத்துல செடி முளைச்சிருக்கு, பயங்கரமா இருந்தது. ஆலமரமும் விதைதான் இதுதான் முளைச்சிருக்கு. ஆமா. ஓ, அப்படி இருந்த கோயில் இன்னைக்கு ஆமா இவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காங்க. உண்மையிலே அன்பர்கள் வந்து உண்மையில அவங்களுடைய இதை வந்து பாராட்டணும். இது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் பழமை மாறாம பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி பழமை மாறாம தான் பண்ணிட்டு வரோம். நாங்களும் வந்து சுண்ணாம்பு கடுக்க பணவளத்தால் தான் இந்த எல்லா புனரமைப்பும் பண்ணிட்டு வரோம். இப்போ இன்னும் இருக்கிற ஒரே ஒரு திருப்பணி வந்து ராஜகோபுரம் மட்டும்தான். இது வந்து HRNCல இருக்கு, கவர்மெண்ட்ல இருக்கு. அவங்களும் இதுக்கு எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இப்ப எப்பங்க கும்பாபிஷேகம்? இன்னும் டேட் குறிப்பிடவில்லை. குறிப்பிட்ட பிறகுதான், ஏன்னா இன்னும் ஒர்க் நிறைய இருக்கும். ஒர்க் முடிச்ச பிறகுதான் இது வந்து நம்ம அந்த டேட் பிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்போட பொதுமக்களுடைய ஒத்துழைப்போட இந்த திருப்பணி வேலை வந்து கும்பாபிஷேகம் இப்ப 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. ஆமா, அவங்க வந்து மக்கள் வந்து எவ்வளவு வெள்ளம் எவ்வளவு வரும் தெரியாது நமக்கு. ஏன்னா இப்படி ஒரு பழமையான கோயில்ல அதுவும் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. உண்மையிலே அது பெரிய விஷயங்க. அதே மாதிரி இங்க குளம் ஒண்ணு, நாங்க இவருக்கு வந்து இது வரைக்கும் குளம் கிடையாது. இப்போ குளமும் நம்ம வந்து ஈசான முல்ல வந்து அவருக்கு ஒண்ணு